கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் KP அவர்களும் மாவட்ட செயலாளர் முன்னிருந்து, அதேபோல கொல்லி பிரச்சாரம் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம். அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தர, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தருவார். அதே போல 1 கிலோ மாம்பழம் 13 ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இரவு பகல் பாராமல் உழைத்து அதனால விளைவிக்கின்ற அந்த உணவுப் பொருள், அதனால விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க. அப்படி நம்முடைய விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை எண்ணி அதிமுக அரசு இயற்கை சீற்றத்தால் பேரிட காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக இழப்பீடு தொகை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை கண்டுகொள்வதில்லை. ஆக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதேபோல இந்த பகுதியில் விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி, அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு அதிமுக அரசு துணை நின்றதாக எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் நடைபெற்ற சுற்றுப்பயணத்தின் போது உரையாற்றினார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.